வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா, ஓஷோ கிட்ட ஒரு நிருபர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு ஓஷோ அவருக்கே உண்டான ஒரு பாணியில் ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அது இந்த கேள்விக்கு உண்டான பதில் எங்கேருந்து எடுத்தேன்னா, தியானம் ஒரு இந்திய புதையல் த டைமண்ட் ஸ்வாட் அப்படின்ற புத்தகத்தில் இருந்தால் எடுத்திருக்கேன் இந்த கேள்வி. உங்களுக்கு வேணா படித்து பாருங்கள். தியானம் ஒரு இந்திய புதையல். சிவதர்ஷினி அவங்க தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. படித்து பாருங்கள். இதில் ஒரு நிருபர் எப்படி இருக்கீங்க அப்படி கேள்விக்கு எழுதியிருக்காங்க. நீங்கள் இல்லை நான் இது மாதிரி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், நல்லா இருக்கேன், நல்லா இல்லை, சுமாராக இருக்கேன், அப்படியே போகுது நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் எதை பற்றி சொல்லியிருப்போம்னா, நம்ம உடல்நிலையோ இல்லை ஒரு மனநிலையோ இல்லை மணி, அதாவது காசு, பணம், சொத்து, சுற்றி இருக்கிறவங்க, இவங்கள வச்சு தான் நம்ம எப்படி இருக்கிறோன்றத தீர்மானிக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் நம்ம கிட்ட எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்களுடைய குழந்தைத்தன்மை வெளியே வருது, முதுமை, பிறப்பு, இறப்பு, இந்த மாதிரிலாம் அவர் கோட் பண்ணுறாரு. ஒரு சின்ன கொஸ்டின் எப்படி இருக்கிறீங்கிறதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன். அவருடைய சிந்தனைத்தன்மை பாருங்கள். நீங்கள் எதை வச்சு கோட் பண்ணுவீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி உடல் மனநிலை வச்சு தான் கோட் பண்ண. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு தன்மை, அந்த தன்மை நம்ம குழந்தையாக இருக்கும்போது இருந்திருக்கு, அது அப்படியே தான் இருந்திருக்கு, பிறக்கும் பொழுதும் இருந்திருக்கு, நம்ம பிறப்பதற்கு முன்பும் அந்த தன்மை இருந்திருக்கு, இறந்திருக்குல்ல இருந்திருக்கு. அந்த தன்மை நம்ம இறக்கும் பொழுதும் அது இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும். நம்ம உடல்நிலையில மாற்றம் வரும், மனநிலையிலும் மாற்றம் வரும், சொத்து, அக்கம் பக்கம் எல்லாத்துலேயும் மாற்றம் வரும். ஆனால் அந்த தன்மை அப்படியே தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஒரு கடலில் அலை வந்து வந்து போவது போல். அந்த அலை தான் நம்மளுடைய உடல், மனம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கடலோட தன்மை இன்னொன்று இருக்குல்ல, அந்த தன்மை தான் மாறாதது, நிலையானது. நிறைய பேர் எதை கோட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் அப்படின்றத எதை கோட் பண்ணால் நம்ம உடல்நிலையை வச்சு தான் மோஸ்ட்லி கோட் பண்ணுவாங்க. மனநிலை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு கோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் அவர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அருமையான ஒரு புத்தகம். ஒரு வாட்டி அமெரிக்க சிறையில் அவர் 5 சிறைகள் இருக்கும் பொழுது அந்த கண்காணிப்பாளர் கேட்டிருக்காங்க, இங்கே ரொம்ப துன்புறுத்துகிறாங்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி கேட்டதுக்கு, அதுக்கு அவர் சொன்ன பதில் அப்படியே தான் இருக்கிறேன். இவர்கிட்ட என்ன பதில் சொன்னாரோ அதே பதில் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அப்படியே தான் இருக்கிறேன், நீங்கள் என்னை துன்புறுத்தினாலும் நீங்கள் அப்படியே தான் இருப்பேன், இங்கே உள்ள நான் எப்படி இருக்கணும், வெளியே போகும்போதும் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அதாவது போய் இதெல்லாம் விட்டுட்டு ஜெயிலெலாம் விட்டு வெளியே போகும்போதும் அங்கே இருக்கிற ஒரு உயர் அதிகாரி கேட்டிருக்காரு, இதே கேள்வி தான் கேட்டிருக்காரு. இங்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குமே உங்களுக்கு, இதெல்லாம் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா, எதற்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, தியானம் செய்வது எப்படி, மௌனமாக இருப்பது எப்படி சொல்லிட்டு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பண்ணால் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க. ஸோ இந்த விழிப்புணர்வு அடைகிறதுனால இந்த அரசாங்கம், இங்கே இருக்க அரசாங்கத்துக்கும் இல்லை வெளியே அதர் அரசாங்கத்துக்கும் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கெடுபிடி வந்துடும். இது என்னோடய வார்த்தை இது. ஸோ இந்த மாதிரி வந்துடும் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சாக்ரட்டிஸ் விஷம் கொடுத்து கொள்வதற்கு முன்பு அவருக்கு மேலே போடப்பட்ட குற்றச்சாட்டு ஒழுக்கக்கேட்டை சொல்லி கொடுத்துருக்காரு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் குற்றச்சாட்டு போட்டிருக்காங்க. இதை ஏன் போட்டாங்க அப்படி சொல்கிறாருன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒழுக்கமாக இருக்கிறது எப்படின்றத சொல்லி கொடுக்குறதே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க, அவங்களும் அதனால் பண்ண முடியாது, இதுங்களை வச்சு இதெல்லாம் ஏமாத்துறாங்கன்றது அவர் சொன்னதுனால தான் அவருக்கு இந்த நிலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த நிலை தான் எனக்கும் வரும். அதாவது ஒழுக்கக்கேட்டை சொல்லி கொடுக்குறாரு, தியானத்தை சொல்லி கொடுக்குறாரு, மௌனமாக இருப்பதை சொல்லி கொடுக்குறாரு, விழிப்புணர்வாக எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லி கொடுக்குறாரு, உங்களோட தன்மை என்னது, நிலையான தன்மை என்னது அதுன்ட்டு சொல்லி கொடுக்குறாரு.
உங்களோட பேர் என்ன இருக்கும்? என்னோட பேர் என்ன இருக்கும்? ஒருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் நம்மள சார்ந்ததா கேட்டா, நம்மளுடையதா கேட்டா இல்ல. நம்மளுக்கு நம்ம பேர சொல்லி கூப்பிடும்போது நம்ம திரும்புவோம். ஆனா, நாம் இறக்கும் பொழுது அந்த பேர சொல்லி கூப்பிடுவாங்களா? அதாவது பிணத்தை தூக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளோட பேர் சொல்லுவாங்க. ராமா, ராமா, கோவிந்தா இந்த மாரி சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நம்மளோட பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? அது இறக்கும் பொழுதே அந்த பேர் அங்கேயே போயிடுது. ஸோ அது ஒரு நிலையான தன்மையா இல்ல, அப்படி சொல்றாரு. இப்ப நம்மகிட்ட காசு வரும். நாளைக்கு அந்த காசு போகும். எது ஒரு நிலையானது தன்மை, அதாவது நிலையானது எது இல்லையோ, அது உங்களோடது கிடையாது. அது வரும், போகும், வரும், போகும். உடல்நிலை சரியா இருக்கும். நாளை சரியா இருக்காது. சரியில்லாத உடல்நிலை சரியாகும். இந்த நிலையில்லாத தன்மை இத நம்ம கோட் பண்ணவே கூடாது. என்னதான் நம்ம நல்லா இருந்தாலும், என்னதான் நம்ம சரியில்லாம இருந்தாலும், அந்த தன்மை ஒண்ணு இருக்குல்ல. சரியில்லாத தன்மை, சரியானது தன்மை அத பத்தி நான் பேசல. அத தவிர்த்துட்டு பிறக்கும்போது ஒரு தன்மை நம்மளுக்குள்ளேயே வாழ்ந்திருக்கும்ல. இறக்கும்போதும் ஒரு தன்மை நம்மளுக்குள்ளேயே வாழ்ந்திருக்கும்ல. அந்த தன்மை தான் நிலையான தன்மை. நான் அப்படியே தான் இருக்கிறேன். பிறக்கும்போது எப்படி இருந்தேனோ, அப்படியே தான் இப்பயும் இருக்கிறேன். இதுக்கப்புறமும் இருப்பேன். இறந்ததுக்கு அப்புறமும் அந்த தன்மை இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த தன்மைய ஒவ்வொருத்தரும் எப்படி உணர்தல் அப்படி சொல்லியிருக்காருன்னா, தியானம் செய்வதன் மூலமும், மௌனத்தை கடைபிடிப்பதன் மூலமும், இந்த மாரி நெறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. இத ஒருத்தர் உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். பிறப்பால் இப்ப சொல்றாங்கல்ல, பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் இல்ல, தாழ்ந்தவர் இல்ல. நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, நான் என்ன வேலை பார்த்தாலும் சரி, ரிலீஜியஸான்னு எடுத்துக்கங்களேன். நம்ம முஸ்லீமோ, கிறிஸ்டியனோ, இந்துவோ, இந்த மாரி புத்திஸ்டோ இந்த மாரி இருக்கும்பொழுது, அவங்கள ஒரு கோட் பண்ணுவாங்கல்ல, அது அவங்க கிடையாது என்று உணர்ந்துருவாங்க. அவங்க அது கிடையாது. எல்லாருக்குள்ளயும் ஒரு தன்மை இருக்கும்ல, அது எல்லாருக்குள்ளயும் ஒரே மாரி தான் இருக்கும் அந்த தன்மை, அப்படி சொல்றாரு. இத நம்ப படிப்பதன் மூலமாவோ, இல்லன்னா அவர அதிகமா ஃபாலோ பண்ணுவது மூலமா எதுவுமே அறிய முடியாது. அவரு உணர்ந்தது நம்ப அறியணும்னா, அத பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் அது முடியும். அதாவது தியானத்த பிராக்டிஸ் பண்ணும்போதும், இந்த மாரி பண்ணும்போது தான் நம்மளால அத உணர முடியும். இத நான் சொல்லிட்டு இருக்கும்பொழுதும் என்னாலயும் அத உணர முடியாது. உங்களாலயும் உணர முடியாது. அந்த தன்மை என்ன தன்மைன்றாரே, அது என்ன தன்மை? நிலையான தன்மைன்னு ஒண்ணு சொல்றாரு. பிறக்கும்போதுன்றாரு. உங்களுக்குள்ள இருக்க ஒரு தன்மை எனக்குள்ள இருக்குன்றாரு. எனக்குள்ள இருக்கிற தன்மை உங்களுக்குள்ள இருக்கிறேன்றாரு. என்ன சொல்ல வராரு சொல்லிட்டு இந்த மாரி ட்ரிக்கியா இருக்கு. ஸோ அந்த தன்மை யாரோ உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், யாருமே சண்டை இருக்காது, உயர்வு தாழ்வு இருக்காது, மத ரீதியா எதுவுமே இருக்காது. எல்லாரும் ஒண்ணு தான் இந்த தன்மைய எல்லாரும் வந்துருவாங்க. அதனால தான் சொன்னாரு, இந்த சாக்ரடீஸ் சொன்னேங்கல்ல. ஸோ அந்த தன்மைய நான் சொல்லிக் குடுக்கறனால மட்டும் தான் எனக்கு இப்படி நடக்குது. இந்த மாரி புரியாம இருக்கிறாங்க சொல்லிட்டு இத சொல்றாரு. ஸோ யாராவது உங்ககிட்ட இந்த மாரி ஒரு கேள்வி கேட்டா, "எப்படி இருக்கீங்க?" கேட்டா, நீங்க என்ன சொல்லணும்? அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார்ன்னா, "நான் அப்படியே தான் இருக்கிறேன்" என்று அவர் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இதில நான் நெறைய இது உட்ருப்பேன். நெறையனா பிறப்பு, இறப்பு பத்திலாம் என்னால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒண்ணு உள்வாங்கியிருப்பேன். நான் உள்வாங்கினத உங்கள்கிட்ட சொன்னா அது இன்ஃபர்மேஷன் ராங்காவும் போய் சேர்ந்துரலாம். ஸோ அதனால இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. இந்த புத்தகத்த நான் தொடர்ந்து படிச்சுட்டேன். மறுபடியும் படிச்சுட்டு, எனக்கு உள்வாங்குனத உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். ஒரு வீடியோஸ் போடும்போது நான் ஷேர் பண்றேன். என்னென்ன இதில சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அத நீங்களும் வாங்கி படியுங்க. உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன நீங்க என்ன உணர்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த வீடியோஸ் போட்டு ஒரு நல்ல தன்மை அந்த அதாவது உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ சொல்லிட்டு ஒரு வீடியோஸ போடுங்க. ஸோ இந்த மாரி ஒரு நல்ல விஷயத்த பகிர்ந்து நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு தாட்ஸ் நம்ப ஒரு மனதளவுல சிந்திக்கணும். அதாவது சிந்தித்தல் முக்கியம்னு சொல்லியிருக்கார்ல. அவர் இதான் சொல்றாரு. ரொம்ப சிந்திக்கிறதுக்கும், தியானத்த சொல்லிக் குடுக்குறதுக்கும், மௌனமா இருக்கிறது அதிகமா மக்களுக்கு சிந்திங்க, தியானம் பண்ணுங்க, மௌனமா இருங்க. இந்த மாரி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதிகமா சிந்திங்க. ஏன் இப்படி நடக்குது? நம்மள சுத்தி ஏன் இப்படி நடக்குது சொல்லிட்டு சிந்திங்க. ஒரே மாரி இருக்காதீங்க. நிலைத்தன்மைய கண்டுபிடிங்க. இப்படி நான் சொல்றதுனால தான் எனக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமா வருது. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா?
ஸோ நல்லா படிங்க. இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.